ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் அன்னாபிஷேகம். கரூர் பெரிய ஆண்டாங்கோவில் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை உடனுரை அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா 100 கிலோ அன்னத்தால் சிறப்பு அலங்காரம். ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் அன்னாபிஷேக நிகழ்ச்சி நடைபெறுவதை ஒட்டி காலை முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கரூர் பெரிய ஆண்டாங்கோவில் பகுதியில் குடிக்கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை உடனுரை அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலய மூலவர் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், எலுமிச்சை சாறு, அரிசி மாவு, பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக ஆலய மண்டபத்தில் சிறப்பு யாகத்தில் பூஜைக்கப்பட்ட புனித தீர்த்த கலசத்தை ஆலய சிவாச்சாரியார் தலையில் சுமந்தவாறு ஆலயம் வலம் வந்த பிறகு மூலவர் காசி விஸ்வநாதர் மற்றும் அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு 100 கிலோ அன்னத்தால் சிறப்பு அலங்காரம் நடைபெற்று தொடர்ச்சியாக சுவாமிக்கு உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார். பின்னர் தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. கரூர் ஆண்டாங்கோவில் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவை காண கரூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேல